श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. ஸ்ரீ ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் ரெண்டாவது ஜிதந்தே ஸ்தோத்திரம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சாரியன் அனுகிரகம். ரெண்டாவது ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் 24 ஸ்லோகங்கள் இதுவரை அனுபவித்தோம். ரொம்ப அழகாக அத்தியுதமாக அனுபவ பரிவாகமாக ஸ்ரீ ஊவே வித்வான் ஸ்ரீ மதுராந்தகம் வீரராகவாச்சாரியார் சுவாமி எழுதின ஆச்சரியமான வியாக்கியானம் அடியன் யதாசக்தி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதில் இன்றைய தினம் 25வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம். 25வது ஸ்லோகம். சங்க சக்கர கதா பத்மை அங்கிதம் பாத பங்கஜம் சரச்சந்திர சதாக்ராந்த நகராஜி விராஜிதம். சங்கசக்கர கதா பத்மைர் அங்கிதம் பாத பங்கஜம் சரச்சந்திர சதக்ராந்த நகராஜி விராஜிதம். சுராசுரைர் வந்தியமானம் அமிர்ஷிபிஹ வந்திதம் சதா கதா வா தேவமூர்தானம் மாமகம் மண்டயிஷ்யதி. சுராசுரைர் வந்தியமானம் அமிர்ஷிபிர் வந்திதம் சதா கதா வா தேவமூர்தானம் மாமகம் மண்டயிஷ்யதி. கதா கம்பீரயா வாச்சா ஸ்ரியா யுக்தோ ஜகத்பதிः சாமரவ்யக்ரஹஸ்தம் மாமேவம் குர்விதி வக்ஷதி. கதாஹம் ராஜராஜேன கணநாத்தேன சோதிதः சரேயம் பகவத்பாத பரிச்சர்யானுவృத்திஷு. என்ன ஒரு அழகாக பிரார்த்திக்கிறார். ஜிதந்தே ஸ்தோத்திரமே நம்ம பூர்வாச்சாரியர்களுக்கெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரேஷன்லாம் இருந்திருக்கணும். ரொம்ப அழகாக கதா 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 எப்பொழுது எப்பொழுது எப்பொழுதுன்னு ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சங்க சக்கர கதா பத்மை அங்கிதம் பாத பங்கஜம். போன ஸ்லோகத்தில் கரபோரும் ஸ்ரீயக்காந்தம் கதா திரக்ஷாமி சக்ஷுஷா. அந்த அத்தகைய பெருமை வாய்ந்த எம்பெருமானை எப்பொழுது கண்ணினால் காணப்போகிறேன். மேகஷ்யாமம் விஷாலாட்சம் கதா திரக்ஷாமி சக்ஷுஷா அப்படின்னார். பிரகிருஷ்ட சத்வ சம்பன்னம் கதா திரக்ஷாமி சக்ஷுஷா. கதா எப்பொழுது கண்டு கழிப்பேன். கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடிய நீண்ட அந்த பெரியவாய கண்களுடையவனுமான அந்த எம்பெருமானை எப்போது கண்ணால் கண்டு கழிப்பேன். எப்பொழுது கண்ணினால் காணப்போகிறேன். எப்போ எப்போ எப்போன்னு தவிக்கிறார். இப்போ சங்க சக்கர கதா பத்மம் அங்கிதம் பாத பங்கஜம் சரச்சந்திர சதாக்ராந்த நகராஜி விராஜிதம். சுராசுரைர் வந்தியமானம் அமிர்ஷிபிர் வந்திதம் சதா கதா வா தேவ மூர்தானம் மாமகம் மண்டயிஷ்யதி. இது ரெண்டு ஸ்லோகமும் ஒரே அன்வயம். தேவா எம்பெருமானே சங்கு சக்கரம் கதை தாமரை போன்றவைகளால் அடையாளம் பெற்றதுமான தேவரே திருவடி. பெருமாளுடைய திருவடியில் சங்கு சக்கரம் கதை தாமரை அங்குஷம் இதெல்லாம் இருக்குமா அவருடைய முத்திரை. அப்படி சரத்காலத்து சந்திரர் பலர் போன்று பல சரத்கால சந்திரர் போன்று அந்த 10 திருவடியில் இருக்கிற 10 விரல்களும் சரத்கால சந்திரர் போல ஒளி வீசிக்கொண்டிருக்கிறது. அப்படி அழகாக விரல்களின் வரிசையினால் விளங்குவதும் எந்த காலத்திலும் தேவர்களாலும் அசுரர்களாலும் சேவிக்கப்பெறுகின்றதுமான தேவரை திருவடி. மகரிஷிகளால் நமஸ்கரிக்கப்படுமான தேவரை திருவடி. பாத பங்கஜம் திருவடி தாமரையானது. கதாவா மாமகம் மூர்தானம் மண்டயிஷ்யதி. கதாவா எப்பொழுதுதான் அடியனுடைய சிரசை சென்னியை தலையை அலங்காரம் செய்ய போகிறது. அடியனுடைய அந்த திருவடி தாமரை அடியனுடைய சிரசை தலையை எப்பொழுது அலங்காரம் செய்ய போகிறது.
எம்பெருமானே சங்கு சக்கரம் கதை தாமரை போன்ற ரேக்கைகளால் அலங்கரிக்கப்பட்ட தேவரீர் திருவடியின் கீழ்பாகம். திருவடியில் அந்த முதிரையெல்லாம் இருக்குமா சுவாமிக்கு, பெருமாளுக்கு. ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம்னு பெரியாழ்வார் கண்ணன் நடக்கும்போது ஆயர்பாடியில் மண்ணில் சங்கு சக்கர முதிரை இருக்குமா. சரத்கால சந்திரனை அதிசயித்துள்ள நக வரிசைகள் 10 விரல்களும் சரத்கால சந்திரனை அதையே தோற்கடிக்கக்கூடிய ஒரு நக வரிசைகள். தேவாசுரர்களால் மகரிஷிகளாலும் நித்திய சேவிதம், எப்பவும் சதா சர்வமும் சேவித்து கொண்டிருக்கிற தேவரீருடைய சரணாரவிந்தம் திருவடி தாமரைகள் அடியனுடைய தலையை எப்பொழுது அலங்காரம் செய்ய போகிறது என்கிறார் சுவாமி. சங்கச்சக்கர சதாக்கிராந்த நகராஜி விராஜிதம். சரத்கால சந்திரர் பலர் போன்று மிகவும் அழகான விரல்களின் வரிசையினால் விளங்குகிறது. தேவா எம்பெருமானே, சங்கச்சக்கர கதா பத்மை அங்கிதம், சங்கு சக்கரம் கதை தாமரை போன்ற அடையாளம் பெற்றதுமான, அப்படி சதா சுராசுரைகி வந்தியமானம் ரிஷிபிகி வந்தித்தம், தேவர்களாலும் அசுரர்களாலும் சேவிக்கப் பெறுகின்றதும் ரிஷிகளால் சேவிக்கப் பெற்றதுமான பாத பங்கஜம் திருவடி தாமரையானது கதாவா எப்பொழுது நான் மாமகம் அடியனுடைய மூர்தானம் சென்னியை தலையை சிரஸை அலங்காரம் செய்ய போகிறது. சுவாமி ஆள வந்தாரும் இதை கதா புனசங்கர தாங்க கல்பத்துஜாரவிந்தாங்குச வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ்யத்தின்னு 31வது ஸ்லோகத்தில் ஸ்தோத்திர ரத்னத்தில் தெரிவிக்கிறார். கதா அலங்கரிஷ்யதி, முக்தி தசையில் ஏற்பட போகும் அந்த திருவடி தாரணமும் சேவையும் இப்பவே எனக்கு கிடைக்காதா என்று விரைவு தெரிய வருகிறது. திரிவிக்ரமா 3 அடிவைப்புகளால் உலகத்தை அளந்து கொண்ட பெருமானே, திருச்சங்கு திருவாழி கல்பக விருட்சம் கருடக்கொடி தாமரைப்பூ மாவெட்டி வஜ்ரம் போன்ற போர்க்கருவிகளை அடையாளமாக கொண்ட தேவரீருடைய 2 திருவடி தாமரைகளும் அடியனுடைய தலையை எப்போது அணி செய்யப் போகிறது, அலங்கரிக்கப் போகிறதுன்னு அங்கே ஆள வந்தார் தெரிவிக்கிறார். இப்படி எவ்வளவு அழகாக இங்கே பாத இலச்சினை வைத்தான் விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார் தெரிவித்தபடி என் தலை மேலவே என்ற திருநெடுந்தாண்டக பாசுரத்தை இங்கே அனுசந்திக்கணும். கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலமன்ன குறை கடலே, அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய் ஆழியங்கண்ணா உன் கோலப்பாதம், நீ ஒரு நாள் படிக்களவாக நிமிர்ந்த நின் பாத பங்கஜமே தலைக்கணியாய். இப்படி ரொம்ப அழகாக ஸ்ரீ சௌனகர் ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் அருளி செய்தபடி திருவடிகளில் ரேகா ரூபமாய் உள்ள சங்க சக்கர ஆயுதங்களையும் தாமரை முதலான மங்கள வஸ்துக்களையும் ஸ்ரீ ஆளவந்தார் இங்கு அனுசந்திக்கிறார். அவர்கள் பிரார்த்தித்தபடியே அத்திருவடிகள் எப்போது தன் சிரசை அணி செய்யப் போகிறதோ என்கிறார். வியாசரும் இதை தெரிவிக்கிறார். சச்சிந்தையே பகவத் சரணாரவிந்தம் வஜ்ராங்குஷம்புஜ வஜ்ராங்குஷத்வஜச சரோருஹளஞ்சலாத்யம் அஞ்சனாட்யம் என்பதை இங்கு அனுவதித்து அருளினார். வியாசர் சிந்திக்க சொல்கிறார். நீ ஒரு நாள் படிக்களவாக நிமிர்ந்த நின் பாத பங்கயமே தலைக்கணிவான் திருவாய்மொழியில் தெரிவிக்கிறார்படி சஞ்சிந்தையே பகவத சரணாரவிந்தம் சிந்தனை பண்ணு. அந்த சரணாரவிந்தம் நம்முடைய தலையை அலங்கரிக்கிற மாதிரி சிந்தனை பண்ணு. வஜ்ராங்குஷத்வஜ சரோருஹளஞ்சால் அஞ்சநாட்டியம், அதை சிந்தி அப்படிங்கிறார் வேதவியாசர். இப்படி அழகாக இங்கே 25 26வது ஸ்லோகத்துக்கு அப்புறம் 27வதுல கதா கம்பீரயா வாச்சா ஸ்ரீயா யுக்தோ ஜகத்பதி சாமர வியக்ரஹஸ்தம் மாம் ஏவம் குர்விதி வக்ஷதி. கதா கம்பீரயா வாச்சா, பெரிய பிராட்டியாரோடு கூடிய எம்பெருமானுக்கு வெண்சாமரம் பரிமாறுவது திருவெண்சாமரம். அப்படி சாமரம் வீசுவா. அப்படி 2 கைகளும் ஈடுபட்டிருக்கையில் அவ்வாறு வெண்சாமரம் பரிமாறக் கடவாய் என்று கம்பீரமான குரலோடு அந்த எம்பெருமான் அடியனுக்கு எப்பொழுது நியமிக்கப் போகிறான். பெரிய பிராட்டியாரோடு எம்பெருமான் அங்கே எழுந்தருள் இருக்கும் பொழுது அந்த வெண்சாமரம் பரிமாறுவதற்கு 2 கையிலையும் 2 வெண்சாமரம் வச்சுண்டு எப்பொழுது கம்பீரமான குரலை எப்போ நீ எனக்கு பரிமாறப் போகிறாய், வா என்னையே பார்த்துண்டு அனுபவிச்சுட்டு அப்போருமா வந்து கைங்கரியம் பண்ணு அப்படின்னு அடியனுக்கு எப்பொழுது நியமிக்கப் போகிறான் கம்பீரமான குரலோடு என்கிறார். ஸ்ரீயா நாச்சியாரோடு யுக்தகா சேர்ந்துள்ள ஜெகத்பதி லோகநாதன் சாமர வியக்ரஹஸ்தம் சாமர கைங்கரியத்தில் ஈடுபட்டுள்ள கையை உடைய மாம் அடியேனை கம்பீரமான வாச்சா திருவாக்கினால்
ஏவம் இவ்வாறு குரு செய்வாய், இந்த மாதிரி செய் என்று கதா வக்ஷதி எப்போ சொல்லப் போகிறான் என்கிறார். கதாகம் ராஜராஜேன கணநாதேன சோதிதா சரேயம் பகவத்பாத பரிச்சர்ய அனுவృத்திஷு கதாகம் ராஜராஜேன கணநாதேன சோதிதா சரேயம் பகவத்பாத பரிச்சர்யானுவృத்திஷு. ஸோ பரிச்சர்ய அனுவృத்திஷு அகம் அடியேன் ராஜராஜேன ராஜாதிராஜனான சர்வேஸ்வரனான கணநாதேன சோதிதா சேனை முதலியார் போன்றவர்களால் நியமனம் செய்யப்பெற்றேன். பகவத் பாத பரிச்சர்யானுவృத்திஷு எம்பெருமான் திருவடிகளில் இடைவிடாத கைங்கரியங்களில் கதாச்சரேயம் எப்போது ஈடுபடுவேன். ராஜாதி ராஜனான கஜானனன் குமுதன் குமுதாக்ஷன் போன்றவர்களுக்கு அதிபதியான சேனை முதலியார் நியமித்து, சேனை முதலியார் என்ன நியமிக்கணும், போய் கம்பீரமாக அங்கே அதை போய் அவருக்கு கைங்கரியம் பண்ணு, எம்பெருமான் திருவடிகளில் அனுசியூதமான கைங்கரியங்களை செய் அப்படின்னு அடியேன் எப்போ செய்ய கடவேன் என்கிறார். ரொம்ப அழகாக இதையே ராமானுஜரும் அங்கே சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா கதாகம் பகவந்தம் நாராயணம் மமநாதம் மம குலதெய்வத்தம் மம குலதனம் மம போக்யம் மம மாதரம் மம பிதரம் மம சர்வம் சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா கண்டு கொண்டு என் கண்ணிமைகள் என்றுகளோ கழிக்கும் நாளேன்னு குலசேகராழ்வார் தெரிவித்தபடி அவன் எனக்கு எல்லாமாக உள்ளான். பகவந்தம் நாராயணம் எனக்கு பகவானாகவும் அனைத்து விதமான உறவாகவும் இருக்கும். அந்த கதா அவனை பரிபூர்ணமாக நான் உணரும் நாள் எப்பொழுது, எப்போ தோன்றும். மமகுல நாதம் எனக்கு எல்லாமாக நாதனாக உள்ளான். மமகுல தெய்வத்தம் என்னுடைய குலத்துக்கே பரம்பரைக்கே அவன் தலைவன் தெய்வத்தம். மமகுல தனம் என்னுடைய பரம்பரைக்கு முழுதும் கிடைத்த வைத்த மாநிதி ஒப்பற்ற செல்வம். அப்புறம் மம போக்கியம் எனக்கு இன்பம் விளைவிப்பவனாக மிகவும் இனிமையானவனாக உள்ளான். மம மாதரம் என்னுடைய தாயை போன்று இவனே உள்ளான். மம பிதரம் என்னுடைய தந்தையைப் போன்று இவனே உள்ளான். மம சர்வம் தனித்தனியாக உறவு என்று கூற முடியாமல் அவன் எனக்கு அனைத்துமாக உள்ளான். சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா அவனை மனக்கண்ணால் எப்பொழுது காண்பேன். கதாகம் பகவத் பாதாம்புஜத்வயம் சிரசா தாரயிஷ்யாமி. இதையே ஒட்டி இந்த ஸ்லோகத்தை ஒட்டி ஆளவந்தாரின் சோத்திர ரத்னத்தில் மதிய மூர்தான பலம் கரிஷத்தின்னு சொன்ன மாதிரி உனது திருவடிகள் எனது தலையினை எப்பொழுது அலங்காரம் செய்ய போகின்றது. இதே போன்று இங்கு உடையவரும் கேட்கிறார். என்னுடைய தலையால் அவனது சுவாமியாகிய அவருடைய அந்த சுவாமியாகிய உனது திருவடிகளை எப்பொழுது தாங்கப் போகிறேன். கதாகம் பகவத் பாதாம்புஜத்வய பரிச்சரியாசயா நிரஸ்த சமஸ்தேதர போகாசகா அபகத சமஸ்த சாம்சாரிக ஸ்வபாவகா தத் பாதாம்புஜத்வயம் பிரவேக்ஷ்யாமி. கதா மாம் பகவான் ஸ்வகீயாதி சீதலையா திருஷா அவலோக்கியா ஸ்னிக்த கம்பீர மதுரையாகிரா பரிச்சரியாயாம் ஆக்ஞாபயிஷ்யதி. எம்பெருமான் திருவடிகளை அடைந்து அவனுக்கு தொண்டு புரிய வேண்டும் என்ற நினைப்பினால் மற்ற உலக விஷயங்களில் உள்ள பற்று அகன்று சம்சார வாழ்க்கையில் உண்டான அனைத்து தாழ்ந்த எண்ணங்களும் செயல்பாடுகளும் என்னிடமிருந்து அழிந்து எப்போது எம்பெருமான் திருவடிகளை நான் அடையப் போகிறேன். என்னுடைய எம்பெருமான் நம்முடைய நம்பெருமான் என்று சொல்வது போல மாம் பகவான் கதா மாம் பகவான் ஸ்வகீயாதி சீதலையா திருஷா அவலோக்கிய ஸ்னிக்த கம்பீர மதுரையாகிறா பரிச்சரியாயாம் ஆக்ஞாபயிஷ்யதி. தனது அழகான திருக்கண்களால் என்னை கனிவுடன் வாத்சல்யத்துடன் அப்படியே கருணை வெள்ளத்துடன் பொங்கும் பரிவுடன் என்னை நோக்கி தனது அருளை என் மீது செலுத்தி தனது இனிமையான கம்பீரமான குரலால் என்னை கட்டளையிட்டு பணித்து தனக்கு தொண்டு செய்க என்று என்னை எப்போது ஆட்கொள்ளப் போகிறார். எல்லா ஆச்சாரியர்களும் இப்படி அழகாக அப்படியே அவர்கள் தவிக்கிறார்கள். அடியேன் தன்யோஸ்மி ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீ லக்ஷ்மி ஆயவதன பரபிரம்மணே நமः. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.